ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், இதுக்கான இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ போட போகிற ஸ்டிச்சோடைய இமேஜ் இது. வி ஸ்டிச்சுன்னு சொல்லியிருக்கீங்களா உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டிச்சஸ் தான் இதெல்லாம். இது ஆல்ரெடி தைக்கப்பட்ட ஒரு ப்ளவுஸோடைய டிசைன் இது. நான் வந்து இது ஏற்கனவே தைச்சிட்டேன். அந்த ப்ளவுஸோடைய அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, நல்லா இல்லாமல் இருக்காது, நல்லா தான் இருக்கும். நீங்கள் தைச்சிட்ட பிறகு நீங்கள் இது மாதிரி ஒர்க் பண்ணிக்கிங்க. இதில் பாருங்கள் 5 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். 5 லைன்ஸ் போட்டுட்டு நல்லா கரெக்டாக இருக்கணும். 5 லைன்ஸும் ஸ்கேல் வச்சு போடுங்க. போட்டு முடிச்சு இதுக்கு டிஸ்டன்ஸ் பாருங்கள். டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு போடுங்க. போட்டு முடிச்சுட்டு ரொம்ப ஈஸி ஒர்க் இது. ஏன்னா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன், நல்லாயிருக்கும், மைல்டு ஒர்க் இது. இதுக்கு மேலே நீங்கள் எதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாவது ஸ்டோன்ஸ், குந்தன் ஏதாவது வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டிச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேன்சி ஸ்டிச்சஸில் சேரும். நிறையா இப்போ ஃபேன்சி ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இது சேரும். ரொம்ப ஈஸி ஒர்க் இது. போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி பாருங்கள், இது வந்து ஒய் ஸ்டிச், ஒய்யாக வரும். இப்போ நம்மகிட்ட ஒரு சின்ன கேர்ள் வீட்டில் இருக்கா, சின்ன பிள்ளை இருக்கான்னு வச்சிங்களேன், அவளுடைய ஸ்கர்ட்டில் இதை மாதிரி ஒர்க் பண்ணலாம். இதை மாதிரி ஒய், இந்த மாதிரி வி இதெல்லாம் கற்றுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது எல்லாமே யூஸ் ஆகும். இதெல்லாம் அழகாகவும் இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஸ்டிச்சஸ் ரொம்ப ஈஸி. இது சப்போஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்கா உங்கள் வீட்டில் வந்து குஷனு, பில்லோ கவர்ஸு இதெல்லாம் எட்டு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இந்த பாருங்கள், கீழே கூட பாருங்கள் லைனாக போட்டுக்கோங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இதுவும் வந்து இந்த ஒய் ஸ்டிச்சு தான். இதுவும் ஒய் ஸ்டிச்சு தான். நல்லா அழகான நீங்கள் உங்களுடைய ஸ்கர்ட்டுக்கு கான்ட்ராஸ்டான கலரோ அது லைட் கலரோ யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி பாருங்கள் இசட், இந்த ஸ்டிச்சும் பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு சின்ன பிள்ளை, பிறந்த பிள்ளை, அவளுக்கு குட்டி கவுன்லாம் வச்சுருப்பீங்களா, அது வீட்டுக்கு போடுற இந்த காட்டன் ட்ரெஸ்ஸுங்க இருக்கும், வீட்டுக்கு போடுவோம் நம்ம பிறந்த குழந்தைங்களுக்கு. அது யாராவது பார்க்க வரும்போது இது மாதிரி அழகாக டிசைன் பண்ண தான் நம்ம போடலாம். அது ஆல்ரெடி உங்கள் கடையில் விற்கும், ஸ்டிச்சடாக விற்கும். அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு குட்டி குட்டியாக இசட் ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? அதுக்காக தான் உங்களுக்கு இது மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் இது இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டிச் இது 3மே நான் இப்போ சொல்லி கொடுத்துட்றேன். எப்படின்னு பாருங்கள், இது 3மே சொல்லி கொடுத்துட்றேன். பாருங்கள், இது பாருங்களாக்கா, நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து ஸ்டிச் ஆரம்பிக்க போகிறோம். 5 லைன்ஸ் நான் போட்டுக்கிட்டேன் பாருங்கள், தெரியுதுங்களா? 5 லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம எப்பவுமே போடுற இந்த ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, ரன்னிங் ஸ்டிச், அதை இப்போ நம்ம இதை போட்டுக்க போகிறோம். அப்போ நீங்கள் இது மேலே டிசைனை வரைஞ்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் வரும். அதே ஈவனாக, அதுக்கு கீழே அதே ஈவனாக 5 லைன்ஸுமே போட்டுக்குங்க. முதல் ட்ராயிங் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் அதை எடுக்கும் போது அழகாக வரும். 5 லைன்ஸ்க்கும் நான் போட்டேன். நீங்கள் பென் யூஸ் பண்ண வேண்டாம். பென் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஊறும் ஒரு மாதிரி. பென்சிலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. 5 லைன்ஸும் போட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் ரன்னிங் ஸ்டிச்சு தான் அதில் போட போகிறோம். 5 லைன்ஸும் நீங்கள் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதே தான். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அல்லது நான் அப்படியே போடுவேன் என்னால் முடியுன்றவங்களும் அப்படியே போட்டுடலாம். நான் தெரியாதவங்களுக்காக தான் இப்படி சொல்கிறேன். நூலெல்லாம் இழுத்து விட்டுட்டு அழகாக போடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி 5 லைன்ஸையும் போட்டுட்டு பார்ப்போம். பாருங்கள், இது மாதிரிலாம் நூல் வரும்போது எல்லாம் அப்படி இழுத்துட்டிங்கன்னா அது போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் 5 லைன்ஸும் போட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம முடிச்சிட்டோம். 5 லைன்ஸும் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டோம் இல்லைங்களா? இப்போ வி ஸ்டிச் எப்படி போட போகிறோம் நல்லா பாருங்கள், வரைஞ்சிக்கலாம். இந்த கோட்டுக்கும் இந்த சென்டருக்கும், புரியுதுங்களா? இந்த கோட்டுக்கும் இந்த சென்டருக்கும் வி போடுங்க. ஃபுல்லாக நீங்கள் வி வரைஞ்சிக்கலாம்.
இந்த 2 கோட்டுக்கும் சென்டருக்கும் போடுறோம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா பாருங்கள். இப்போ 2 லைன்ஸ் போட்டுட்டாக்கா நம்ம இங்கே ரன்னிங் ஸ்டிச் போட்டுறோம் இல்லைங்களா? ரன்னிங் ஸ்டிச் முடிச்சிட்டோம். இப்போ இந்த கோட்டுக்கும் சென்டருக்கும் வி போடுறோம். அப்போ இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகலை, இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது. அப்படி தான். அதே மாதிரி இப்போ அடுத்த லைன்ஸ் வரும்போது இந்த கோடும் ஜாயிண்ட் ஆகி சென்டரில் வந்துடும். அடுத்த லைன்ஸ் போடும் போதும் அப்படியே தான். உங்களுக்கு அப்போது ஒரு டிசைன் கிடச்சிடுது பாருங்கள். புரியுதுங்களா? இப்படி தான் போட்டுன்னு போகிறோம். அதே தான் இதுவும். அதே மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிடணும். கையாலே வரைஞ்சிக்கிங்க. நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள். இதில் இப்போ இங்கே குத்திட்டோம். இப்போ இங்கே குத்துறோம் பாருங்கள். கீழே எடுக்கிறோம். இதான் வி. கீழே எடுக்கிறோம். இந்த நூல் ஊசிக்கு கீழே போகணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஊசிக்கு கீழே போகணும். அப்போ வி வந்துடும். ஊசிக்கு மேலே போனால் என்ன ஆகும் நீங்களே பாருங்கள். ஊசிக்கு மேலே போச்சுன்னா ஒரு வேலை இதை பாருங்களேன். ஊசிக்கு மேலே போனால் எப்படி ஆகிடும்? அந்த ஸ்டிச்சு மாதிரியே வந்துடும், ரன்னிங் ஸ்டிச்சு மாதிரியே வந்துடும். அப்போது ஊசிக்கு கீழே நூல் போகும்போது இது வி ஆகிடும். புரியுதுங்களா? சின்னதாக கீழே அப்படியே குத்தி அதை சரண்டர் பண்ணிட்டுங்க. அவ்வளோதான் வி. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட். இந்த பக்கம் குத்திட்டு இந்த சைடில் எடுத்து நடுப்புற கீழே நூல். அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக நீடில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்க குத்தி அப்படியே கீழே. அல்லது எனக்கு மேலே குத்த வரலும் போது நீங்கள் நேராகவே குத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. குத்திடுங்க. குத்திட்டு இப்படி நூலை வச்சுக்கோங்க. கீழே குத்துங்க. எடுக்கிறீங்களா? இப்போ தானே அது வந்துடும். புரியுதா? ஒன்றும் ஈஸி மெத்தட்லாம் இதான். உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் வரைஞ்சிட்றீங்க இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே வரும். ஐயோ பி வரலையே நினைக்க வேண்டாம். நீங்கள் வரையிறனால உங்களுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள் இப்படி இந்த பக்கம் குத்தி கீழே எடுங்க. நூல் இப்படி மேலே போய் சேரத்துக்குள்ளே நம்ம கீழே வச்சு அது உள்ள நூலை தூக்கி போட்டுட்டிங்கன்னா, ஊசி கீழே நூலை போட்டுட்டிங்கன்னா அது வந்துடும். இத்தனை விதம் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி ஈஸியாக தோணுதோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஈஸியாக செய்கிறேன் பாருங்கள். எனக்கு இதுதான். இப்படி செஞ்சு அப்படியே கீழே எடுத்துருவேன். எடுத்துகிட்டு நூல் போட்டுருவோம். அவ்வளோதான். இது அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச். பாருங்க, தெரியாதவங்க ஈஸி மெத்தட் பாருங்களா, எவ்வளோ இருக்குது ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு. இப்படி எடுத்துகிட்டு இது உள்ள கூட விட்டுடலாம். அவ்வளோதான். எப்படி வந்தாலும் வி வருது பாருங்கள். உங்களுக்கு வி ஷேப் வரணும். நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். இப்படி தான் இந்த மெத்தடில் தான் போடணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி தோணுதோ அப்படி போட்டு உங்களுக்கு வேண்டியது வி வரணும். அவ்வளோதான். இப்படி ஆனால் இப்படி தான் போட்டால் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக வரும். புரியுதுங்களா? நீங்கள் வேறு விதத்துலலாம் உங்களுக்கு இதுக்கு மேலே வேறு விதம் போட முடியாது. இப்படி தான். இது ரொம்ப ஈஸி. அப்படியே இது உள்ளே விட்டுட்டிங்கன்னா கீழே வந்துடும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி இந்த 5 லைன்ஸையும் போடுவோம். போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போது சென்டரில் குத்திட்டு இது உள்ளே விட்டுட்டிங்கன்னா வந்துருச்சு. புரியுதுங்களா? வெளியே லைட்டாக அதுலேயே குத்தக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வெளியே பக்கம் குத்தினா தான் அது லாக் ஆகும். அவ்வளோதான். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரியே தான். ஞாபகம் வச்சுங்க. இங்கே குத்திடுங்க. இப்போ அப்படியே சென்டரில் சரிச்சா?
இந்த நூலை இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. கையில் பிடிச்சிக்கிட்டு சென்டரில் குத்திங்கன்னா வி ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த வி ஷேப் நீங்கள் கற்றுக்கிறதுனால, இந்த ஒரு ஸ்டிச்சு கற்றுக்கிறதுனால உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். உங்களுக்கு பின்னாடி நான் வந்து சீனரிலாம் சொல்லித்தரேன். அப்போ சீனரிலாம் நம்ம கற்றுக்கும் போது, நம்ம அந்த ஸ்டிச்சு போடும்போது, இது மாதிரி வீவியாக தனித்தனியாக போடும்போது, நம்ம இந்த கிராஸ் உங்களுக்கு இந்த சீனரியில் கிராஸாக வரும் பாருங்கள், இந்த புல் மாதிரி போடுவோம் இல்லையா, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். உங்களுக்கு நான் சீனரி சொல்லித்தரும் போது நான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சை பற்றி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதே மாதிரியே வந்துடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதே நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சுடிக்கு போட்டுக்கலாம், சுடிக்கு கீழே அந்த டாப்புக்கு கீழே இந்த ஒரு லைன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 லைன்ஸ் போடலாம், 5, 7, 9 எது வேணாலும் உங்களுக்கு இஷ்டம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். இதில் எதாவது டெக்கரேட் பண்ணாலும் பண்ணலாம். டெக்கரேட் பண்ணால் ஓவர் ஆகிடும். இதுவே உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஒய் ஸ்டிச் கற்றுக்கப்போம். இப்போ நீங்கள் வி கற்றுக்கிட்டீங்க, அடுத்தது ஒய் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், ஒய் வரைஞ்சிக்கிறோம். இந்த பாருங்க வி மாதிரியே தான் இப்படி வந்து கீழே கோடு வரும். புரியுதுங்களா? இப்படி ஒய்யாக போட்டுங்க. நீங்கள் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, எவ்வளோ அளவுக்கு போடணும் அப்படின்னு டிஸ்டன்ஸ் வச்சுங்க, அதை போட்டுங்க. இப்போ அது எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்தது ஒய் எப்படி போகிறதுன்னு சொல்லித்தரேன். ஒய்யும் வந்து வி மாதிரி தான், இதே மாதிரி இதை குத்திக்கிங்க. இப்போ இந்த நூலை கையில் வச்சுப்போம், பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அங்கே குத்துவோம். இப்போ சென்டரில் நூலை நம்ம கையிலே வச்சுருக்கோம் பாருங்கள், சென்டரில் குத்திட்டு விட்டிங்கன்னா வி வந்துருச்சு. வீக்கு என்ன செஞ்சோம், பக்கத்தில் கீழே குத்தி முடிச்சிட்டோம். ஆனால் இது கொஞ்சம் கீழே இறக்கணும். இப்போ தள்ளி குத்துனீங்கன்னா ஒய் தெரியுதுங்களா? அதே தான். இப்போ பாருங்கள், பக்கத்தில் குத்துறோம். கீழே வரைக்கும் வந்தீங்கன்னா ஒய், அது மேலேயே பக்கத்துலேயே குத்திட்டிங்கன்னா வி, அவ்வளவுதான். நீங்கள் முதல்ல ட்ராயிங் பண்ணிடுங்க. நீங்கள் இது எவ்வளோ பெருசு வேணாலும் போட்டுக்கலாம் ஒய், ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் சின்னதாக போடும்போது தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக போடக்கூடாது. நான் எப்படி வேணாலும் போடுறேன் பாருங்கள். இந்த நூல் எப்படி வச்சுப்பேன், உங்களுக்கு அது எப்படி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி இருக்கோ நீங்கள் அப்படி போடலாம். புரியுதுங்களா? நீங்கள் இதை மாதிரி திக்காக 6 இழைகள் போடும்போது கொஞ்சம் பெரிய ஊசியாக எடுத்துக்கோங்க. அப்போ 6 இழைகள் போட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது பாருங்கள், இது 3 இழைகள் போட்டிருக்கேன், இதெல்லாம் 6 இழைகள் பாருங்கள், கொஞ்சம் திக்காக தெரியும் பாருங்கள் அந்த ஒய், அதுக்காக தான். சாரி, தப்பா போட்டேன். ஃபுல்லாக எழுதிட்டேன். வந்துருச்சு, கீழே குத்திட்டு முடித்தோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், நல்லா வந்திருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இப்போது இசட் எப்படின்னு பார்ப்போம். இதை பின்பக்கம் கட் பண்ணிடுறேன். இப்போது இசட் பாருங்க, அதுக்கு 2 லைன்ஸ் தான் போட்டிருக்கேன்.
இதுக்கெலாம் 3 லைன்ஸு, இதுக்கு 5 லைன்ஸு, இதுக்கு 2 லைன். பாருங்கள், நீங்கள் இசட் மாதிரியே போட்டுங்க. போட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இசட் போட போகிறோம். இசட்டுக்கு வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ரன்னிங் ஸ்டிச்சை 2 லைன்ஸ் போட்டுருவோம். தெரியும் இல்லைங்களா? இந்த ரன்னிங் ஸ்டிச் இதை போட்டுடுங்க. இதை பாருங்கள், நீங்கள் இப்படியும் போடலாம். ஊசி எடுக்கவே வேண்டாம். அப்படியே குத்தி இப்படி இழுத்திங்கனாலே வந்துடும். இதுவும் ஒரு ஈஸி மெத்தட் தான். ஒன்று ஒன்றா கீழே மேலேயும் குத்தாமல் அப்படியே குத்தி இழுத்துருங்க. முடிச்சிங்களா? அவ்வளோதான். இப்போ முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே ட்ராயிங் இருக்கிறதுனால ஈஸியாக அப்படியே குத்திருங்க. புரியுதுங்களா? இசட் சிம்பிளாகவும் அதே சமயம் ஈஸியும் அதெல்லாம். இதே தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வச்சு டிசைன்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ போடலாம். அதே சமயம் மோனோகிராம், அந்த மோனோகிராம் எம்ப்ராய்டரி பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லாமே யூஸ் ஆகும். நாங்கள் மோனோகிராம் எம்ப்ராய்டரி சொல்லி தரும்போது இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பாருங்கள், முடிஞ்சிச்சு. பின்னாடியும் பாருங்கள், இசட் மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். புரியுதுங்களா? போட்டுட்டு கட் பண்ணிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், முடிச்சிட்டோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.